ஹாய் உறவுகளே, வாங்க நம்ம மதுரையை சுற்றி பார்க்க போகலாம். தருமபுரியிலேருந்து கிளம்பிட்டோங்க. சீக்கிரமே கிளம்புனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 8 மணி 8:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சரி, தம்பி வந்து ஜூடியோக்குள்ளே போனால் அங்கே போய் ஜாலியாக விளையாடுவானா, உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போதே வழியில் அதை பார்த்து கை நீட்டிட்டாங்க. சரின்னு உள்ளே போனால், நான் அப்போவே சொன்னேன் உள்ளே போகாதீங்க, போனீங்கன்னா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்பாவும் மகனும். சரி, நமக்கும் டைம் பாஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 12:15 தான் ட்ரெயின். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோங்க. வந்ததுக்கு அப்பாவும் மகனும் 1000 ரூபா பில்லை போட்டாங்க. எனக்கு எதுவுமே எடுக்கல. அப்படியே சாப்பிட்டுட்டு ஆளுக்கு 2 தோசை டிஃபன் சாப்பிட்டுட்டு ஜங்ஷன் வந்துட்டோம். தருமபுரி ஜங்ஷன். அவங்க அப்பா வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த கிழவனுக்கு நிற்க முடியலையா, கால் வலிக்கு தான். அங்கே உட்காரலாம் அப்படின்னுட்டான். இந்த வயசுலேயே இடந்து உட்கார்ந்துனுக்கு எங்கேயாவது ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் நிற்க முடியுதா பார்த்தீங்களா அவனுக்கு. கால் வலிக்குது அம்மா, அங்கே உட்காரலாம் அப்படின்ட்டான். அப்படியேவும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அங்கே அவங்க அப்பா வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டோம் ஜங்ஷன். ட்ரெயின் ஏறலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துமேவும் என்ன பண்ணுறது, நமக்கு தான் ட்ரெயின் வந்து 23:55 தான். இப்போ 22:54 தான் ஆகுது. என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே ஒரு ட்ரெயினாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. எல்லோரும் நடந்து போகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம தம்பியை தான் கையில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கவே முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஃபோனை கொடுத்து உட்கார வச்சுட்டோங்க. யாரும் இந்த தப்பு பண்ணாதீங்க. அப்படியே அப்புறம் 12:30க்கு ட்ரெயின் வந்துச்சு. 12:30க்கு தான் வந்துச்சு. ஏறி தூங்குடா அப்படின்னு சொன்னால் அவன் ட்ரெயினில் உட்காந்து ஜன்னல் வழியாக அந்த இருட்டில் வேடிக்கை பார்த்துட்டு வர்றான் பாருங்களேன். இருட்டில் என்ன தெரிஞ்சுன்னு தெரில. நானும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் போட்டு படுத்தாச்சு. அப்புறம் வம்படியாக தான் அவனை வாடா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். காலையில் திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் தான் எழுந்தோம். ஒரு 7 மணிக்கு மதுரை போகுது அப்படின்னா, 7:30க்கு மதுரை போகுதுன்னா நாங்கள் வந்து 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். முன்னாடியேவும் எழுந்து அப்படியேவும் அது ஏசி கோச் அப்படின்றதுனால ஜன்னலுக்கு வெளியே வீடியோ எடுக்க முடியலங்க. எனக்குமே வந்து ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து வெளியே வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அப்படியே மதுரை வந்தாச்சு. வந்து அங்கே நம்ம ஏரியாவுக்கு கிளம்பியாச்சு. பெரியார் வந்து அங்கேருந்து ஜங்ஷன் மாதிரி வந்தாச்சு. அப்புறம் திரும்ப ரிட்டன் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அம்மா வீட்டில் இருந்தோம், கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்தோம். அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு. இதான் நம்ம மதுரை மைதானம் ரவுண்டானா. பார்த்தீங்களா? மதுரையில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஜல்லிக்கட்டு. இப்போ நம்ம ரிட்டன் போகும்போது தான் வந்து நான் படித்த ஸ்கூலில் வந்து வீடியோ எடுத்தேன். அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாப்பாளையம் நான் படித்த ஸ்கூலு. பெரியார் போகிற வழியில் ஜங்ஷன் போகிற பெரியாருக்கு அப்புறம் தான் ஜங்ஷன். பெரியார் போகிற வழியில் நான் படித்த ஸ்கூலு. அப்புறம் இப்போவுமே வந்து நம்ம 12:15 ட்ரெயினுக்கு வந்து முன்னாடியே வந்தாச்சு. 8 மணிக்கெலாம் வந்தாச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. உட்காந்து அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் தூங்குனாங்க. நம்ம தம்பி எப்பவும் போல் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் விளையாடிட்டு அவனை அங்கிட்டு விட்டு விளையாடுறதுக்கும் பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கைக்குள்ளேயே வச்சுருந்தேன். அப்புறம் தம்பிக்கு லோடு வருதுன்னு சொல்லிட்டானா, என்ன பாத்ரூம் வருதுன்னு சொன்னால் அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற ட்ரெயின் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் நமக்கும் ட்ரெயின் வந்துருச்சு 12:15. நம்மளும் ட்ரெயின் ஏறி ஸ்லீப்பர் கோச்சில் மேலே ஸ்லீப்பர் படுத்தாச்சு. அப்பர் படுத்து உயிரை கையில் பிடிச்சி படுத்துருந்தேன். வாண்டுக்கு ஒரே சந்தோஷம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.